எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், தீபங்களினுடைய உதவியினால் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு மாந்திரீக முறையை பற்றி பார்க்க போகிறோம். மாந்திரீகம் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் அச்சப்பட தேவையில்லை, அமானுஷங்கள் நிறைந்ததாக இருக்கும்னு பயப்பட தேவையில்லை. எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடியது, எந்த பாதிப்பும் வராது. நல்ல முறையில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற எந்த செயலாக இருந்தாலும் அத்தனையிலும் வெற்றி கிடைக்கவும் 3 காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் ஆகிய 3 காலங்களையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி, இதுக்கு பேர் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அத்தனையும் முன்கூட்டியே அறியவும், அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கவும் செய்யக்கூடிய ஒரு மாந்திரீக முறை தான் இது. இதுக்கு பெரிய அளவுக்கு பண செலவோ பொருள் செலவோ அதே நேரத்தில் கட்டுப்பாடுகளோ எதுவும் கிடையாது. உங்களோட மனசு தான் இந்த ஒரு வழிபாட்டினுடைய செயல்முறையினுடைய முக்கியமான விஷயம். உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சிரத்தையோட நான் சொல்கிற முறையில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா விரைவாக, நிறைய பேருக்கு 48 நாளுக்குள்ளே இது சித்தியாகிருக்கு. ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். 48 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மண்டல காலம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 48 நாட்களுக்குள்ளே சித்தியாகிருக்கு. நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீபங்கள் இன்னமும் உறுதுணையாக செயல்பட்டுருக்குது. சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய பரிகாரம் சார்ந்த விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம். மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மந்திரம், தந்திரம், மூலிகை, எந்திரம், அமானுஷ்ய பதிவுகள், யக்ஷினிகள், டாகினிகள், மோகினிகள், பிசாசுகள், குட்டிச்சாத்தான்கள் ஆகிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மாந்திரீகத்தில் எத்தனை விஷயங்களும் இருக்குது. தொடர்ந்து அந்த பதிவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்னால் ஒரே ஒரு உறுதியை மட்டும் உங்களுக்கு நாங்கள் அளிக்க முடியும். கடுகளவு கூட மக்களுக்கு தீமை விளைவிக்கும் எந்த மாந்திரீகங்களையும் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். எல்லாமே நன்மை ஏற்படுத்துகிற விதமாகவும் எல்லோரும் செய்கிற விதமாகவும் தான் இருக்கும். யக்ஷினி விஷயங்களையே நாம் சொல்லும் பொழுது சுப யக்ஷினிகளை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். பத்மாவதி யக்ஷினி தாயார் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நாம் சொல்லுவோம். வித்யா சரஸ்வதி சொல்கிறோம், சந்திரிகா தேவி யக்ஷினி சொல்கிறோம். இந்த மாதிரியான யக்ஷினிகளை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அமானுஷ்யமான கருண யக்ஷினி, காளி பிசாசினி, இந்த மாதிரியான யக்ஷினிகளை பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அத்தனையுமே எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதாகவும் பலனினை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ வியூஸ் வருது, இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் இந்த தீபங்களின் மூலமாக விரும்பியதை நிறைவேற்ற இந்த கலை நாங்கள் மாந்திரீகம் பயிலக்கூடிய சமயங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய குருமார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இப்போ நம்ம எத்தனையோ மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறோம், தேவதைகளை வசியம் பண்ணுறதுக்கு, நம்மளோட காரியங்களை வெற்றி கொள்றதுக்கு. ஆனால் உங்களோட மனதுங்கிற ஒரு மிக அருமையான கோடான கோடி மந்திரங்களை உட்கிரகித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புதையல் சரியாக உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் மந்திரம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இப்போது விநாயகரை வசியம் பண்ணுறதுக்கு விநாயகரினுடைய மந்திரத்தை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. விநாயகரை மனசார நினச்சி உண்மையான பக்தியோடு அவரை வான்னு கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்துடுவார். இது ஒன்று. விநாயக வசியத்தை நீங்கள் பண்ணணும்னா மந்திரத்தை டெய்லி 1008 முறை ஒரு மண்டலம் சொல்லி அதுக்கப்புறம் வசியம் பண்ணணும். இப்போது ஒரே வார்த்தையில் மனசை ஒருநிலைப்படுத்தி அவனை சிந்தையில் நிறுத்தி வா என்றால் அவன் வந்து விடுகிறான். இது ஈஸியா இல்லை ஒரு கோடி முறை மந்திரத்தை சொல்லி அவனை கூப்பிட்றது ஈஸியா? அதனால் எப்பயுமே
மனரீதியான மாந்திரீகம்தான் சித்திக்கும். அதுதான் 100% வெற்றியை தரும். அப்பேற்பட்ட ஒரு மாந்திரீகம்தான் இந்த தீபங்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மாந்திரீக விஷயம். சார், தீபங்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அனுதினமும் சொல்கிறோம். இன்றைக்கி பல நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது வறுமை நீங்கணும், கஷ்டம் தீரணும், வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீட்டில் தீபங்கள் ஏற்றப்படுகிறதோ, உதாரணத்துக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் ஒரு 6 மணிக்குள்ளார, மாலை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிற அந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க, சூரியன் மறையக்கூடிய டைம் ஒரு 5 மணிக்கு மேலே, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, நைட்டு சூரியன் மறையிற டைமில், சாயங்காலம்னு சொல்கிறது. இந்த 2 வேளையிலும் எந்த வீட்டில் விளக்கேற்றப்படுதோ அந்த வீட்டில் வறுமை அண்டாது, அந்த வீட்டில் பண கஷ்டம் வராது. இது சத்தியமான உண்மை. எந்த வீட்டில் விளக்கேற்றப்படவில்லையோ அந்த வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த தீபங்களை பற்றி சொல்லணும்னா, இறைவன் ஜோதியாக தான் இருக்கிறார். வள்ளலார் சொல்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் பஞ்சபூதங்களில் நெருப்பை இறைவனோட ஒப்பிட்டாங்க? ஏன் வேறு பூதங்களை ஒப்பிடலாமே? நீரை ஒப்பிடலாம், நிலத்தை ஒப்பிடலாம், காற்றை ஒப்பிடலாம், ஆகாயத்தை ஒப்பிடலாம். ஏன் நெருப்பை ஒப்பிட்டார்கள் அப்படின்னா, சார், பஞ்சபூதங்களில் மற்ற பூதங்களை நீங்கள் அசுத்தப்படுத்தலாம். நீரை அசுத்தப்படுத்தலாம், நிலத்தை அசுத்தப்படுத்தலாம், ஆகாயத்தை அசுத்தப்படுத்தலாம், காற்றை அசுத்தப்படுத்தலாம். ஆனால் ஒரு நாளும் நெருப்பை உங்களால் அசுத்தப்படுத்தவே முடியாது. நெருப்பு தானும் சுத்தமாகும், தன்னுள் சேரும் அத்தனையையும் சுத்தப்படுத்தும். அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பரிசுத்தமற்றதாக இருந்தாலும் சரி, நெருப்பு அதை சுத்தப்படுத்தும். அதனால தான் இறைவனை பவித்திரமானவன் என்பதை உணர்த்துவதற்காக பஞ்சபூதங்களிலே நெருப்போடு அவனை ஒப்பிட்டு சொன்னார்கள். இன்னொன்று அக்னி தேவன். தேவர்களில் அக்னி தேவரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், தேவர்கள் மற்றும் மனிதர்கள் வேண்டும் விருப்பங்களை இறைவனிடத்தில் எடுத்து செல்லும் தூதுவனாக செயல்படுபவர் அக்னி தேவர். அதனால தான் அக்னியை சாட்சியாக வச்சு நாம் எல்லா விதமான தெய்வீக காரியங்களையும் செய்கிறோம். ஆன்மீக சடங்குகள் செய்யும் பொழுது அக்னி இல்லாமல் பண்ணவே முடியாது. ஒன்று சூடம் ஏற்றி வச்சு கும்பிடுவோம் சுவாமியை, அல்லது விளக்கேற்றி வச்சு கும்பிடுவோம், இல்லை யாகங்கள் பண்ணி கும்பிடுவோம். இப்படி நெருப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம் இல்லாமல் எந்த சடங்குகளையும் நாம் செய்வதல்ல. சரிங்களா? இப்போது இந்த வீடியோ பதிவில் இந்த தீபங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு பெரிய சைஸிலான ஒரு அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கு தேவை, பெரிய சைஸில் ஒன்று தேவை. ஏன் சார் பெரிய சைஸ் விளக்கு, சின்ன சைஸ் விளக்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்கன்னா, சொல்லப்போனால் வாழ்நாள் முழுவதும் கூட நீங்கள் அந்த விளக்கையே பயன்படுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது சித்தியான பிறகும் நீங்கள் அனுதினமும் இதை நாம் வழிபாடு செய்யணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய விளக்காக நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விளக்கை வாங்கிட்டு அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடணும். எடுத்துட்டு அதை நல்லா காய வைக்கணும். இதுக்கு பேர் சுத்தம் செய்யும் முறை அப்படின்னு சொல்கிறோம். மண் இருக்கு இல்லையா, மண்ணுக்கு தோஷம் இருக்குது, மண் தோஷம்னு சொல்லுவாங்க. மண்ணால் தானே அகல் விளக்கு செய்கிறோம். ஸோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதனால் தண்ணியில் ஜஸ்ட்டு போட்டு அலசி காய வச்சுருங்க. ஒரு விளக்கு தான் இது, நீங்கள் 2-3லாம் இல்லை, ஒரே ஒரு பெரிய விளக்கு நல்லா நீங்கள் காய வச்சுருங்க. வச்சு எடுத்துக்கோங்க. சார், சில பேர் கேட்பாங்க, சார் எங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாமா? பித்தளை விளக்கு இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால், விளக்குகளில் மிக உத்தமமான விளக்கு அப்படின்னு பார்த்தா அது மண் அகல் விளக்கு தான். மண்ணுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இறைவன் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றிலும் தனித்துவமாக வாசம் செய்கிறான். அப்படி அவன் தனித்துவமாக வாசம் செய்கிற இந்த மண்ணில், அதாவது பூமி மாதா
அப்படிங்கிற அந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு தான் விளக்குகளில் அதி உத்தமமானது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் நாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயே பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம நெய் வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெய் கொஞ்சம் காஸ்ட்லி. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதாவது கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம், ஒரு அரை மணி நேரம் எரிய வைக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் எரிய வைக்கிறோன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப நேரம் எரியணும். அதனால் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. சுத்தமான நல்லெண்ணெயாக பார்த்து, அதாவது கடைகளில் விற்கக்கூடிய கூட்டு எண்ணெய்கள் அப்படின்னு இந்த தீப எண்ணெய்கள்லாம் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கிடையாது. அது வந்து தீப எண்ணெய். அதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஆயில் அப்படின்னு சொல்கிறது. சுத்தமான நல்லெண்ணெய் தான் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு அந்த விளக்கில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. பஞ்சு திரி போட்டுக்கோங்க. நல்லா பெரிய சைஸு திரியே போட்டுக்கோங்க. சரி, ஏன்னா விளக்கும் பெருசு. ஸோ நம்ம பெரிய திரியாக போடணும். போட்டுட்டு தீபம் போடணும். இந்த தீபம் வெறும் தரையிலே ஏற்றக்கூடாது. ஒரு தட்டின் மீது ஏற்ற வேண்டும். சில்வர் தட்டு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை பித்தளை தட்டு மாதிரி வச்சுக்கலாம். வெறும் தரையில் ஏற்ற, இல்லைன்னா ஒரு பலகை மாதிரி செஞ்சு வச்சு அந்த பலகை மேலே நீங்கள் வச்சுக்கலாம். வெறும் தரையில் தீபங்கள் எப்பயுமே எரியக்கூடாது. நம்ம வீட்டில் கூட ஏற்றோம்னாலும் வெறும் தரையில் எரியக்கூடாது. ஒரு தட்டின் மீதோ அல்லது ஒரு பலகையின் மீதோ நம்ம வச்சு எரிய வைக்கிறோம். கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தான் தீபங்கள் எப்பயுமே எரியணும். மேற்கு பார்த்த மாதிரி எரியக்கூடாது. தெற்கு பார்த்த மாதிரி ஒரு நாளும் எரியக்கூடாது. ஏன்னா தெற்குங்கிறது யம திசை, யமனுக்கு உரிய திசை. ஸோ அந்த திசையை பார்த்து தீபங்கள் எரியும் பொழுது அது வீட்டுக்கு ஆகாது. அதனால் தெற்கு திசை பார்த்த மாதிரி எரியக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எப்போ சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை பார்த்து ஆரம்பிங்க. வளர்பிற வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து இதை வந்து நீங்கள் தொடங்கலாம். பெரிய அளவுக்கான ப்ரொசீஜர்லாம் இல்லை. இது வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நேரங்கள் டைம் அப்போல்லாம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு செஞ்சு இதை நீங்கள் செஞ்சிடணும். டெய்லி காலையில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்க. இதுதான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. காலையில் ஒரு டைம் விளக்கை ஏற்றுறீங்க. ஈவினிங் முடிஞ்சால் ஏற்றுறது நல்லது. ஏன்னா ஆண்கள் வந்து ஆஃபீஸ் போவாங்க, ஈவினிங் ரொம்ப லேட்டாக வருவாங்க, வந்துட்டு குளிச்சுட்டு ஏற்றுறதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் தீபங்களும் ஏற்றக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்குது, பூஜை சமயங்களில் அதை விட்டுட்டு மற்ற நார்மல் டைமில் இரவில் இங்கே ஏற்றக்கூடாது. அந்த அதிகாலம் அந்த சாயங்காலம் போயிடுச்சு அப்படின்னா தீபங்கள் ஏற்றப்படக்கூடாது. ஸோ வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து தாராளமாக காலை மாலைன்னு ஏற்றலாம். வேலைக்கு போகாத பெண்கள் இருந்தால், நீங்களும் ஜாப் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட காலையில் மட்டும் பண்ணால் போதும். எவ்வளோ நேரங்கள் சார் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 40 நிமிஷம் செய்யணும். என்னங்க ஸ்டார்டிங்கே 40 நிமிஷம் செய்ய சொல்கிறீங்க, ரொம்ப ஒரு இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், அடுத்து 10 நிமிஷம், 15 நிமிஷம்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன் 40 நிமிடங்கள், அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய மனம் வந்து குறைந்தது 40 நிமிடங்கள் வரை ஒருநிலைப்படும். அதுக்கு மேலே ஒருநிலை அடையாது. சார் நான் 2 மணி நேரம் சுவாமி கும்பிட்டேன், 3 மணி நேரம் சுவாமி கும்பிட்டேன். 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தீர்க்கமான மனநிலையில் இறைவனை பிரார்த்திக்கலாம். அதுக்கு மேலே அந்த மனம் வந்து கட்டுப்படாது. மனதுக்கு வந்து கடிவாளம் போடலாம், பட் அந்த கடிவாளத்துக்கும் டைம் இருக்குது, அந்த கடிவாளத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அதனால் 40 நிமிடங்கள் பண்ணணும். சார் சரி அதில் என்ன பண்ணணும் சார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி உட்காடுறீங்க, அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காடுறீங்க, உட்காந்துட்டு அந்த தீபங்களையே பார்க்குறீங்க. அந்த தீபத்தை பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு தீபம் தானே ஏற்றுறோம். ஸோ அந்த தீபத்தையே பார்க்குறீங்க. சார் கண்ணை சிமிட்டலாமா? தாராளமாக சிமிட்டிக்கலாம். அந்த தீபத்தையே பாருங்க. அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை கவனிங்க. பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தை கவனிங்க. அவ்வளோதான், வேறு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. சார் இப்படி பார்க்குறதுனால எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நான் தான் முன்னாடி சொன்னேன், இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறான் அப்படின்னுட்டு.
ஒரு கட்டத்துக்கு மேலே தீபங்கள் உங்களோட பேசும். தீபங்கள் உங்களோட கனெக்ட் ஆகிடும். இது சத்தியம். டெய்லி அந்த தீபங்களை பார்க்க 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 தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கா. கடைசியாக ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் அந்த தீபங்களை பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சார் அந்த தீபங்களே உங்களுக்கு ஒரு துணையாக நிற்கும். அந்த தீபங்களே இறைவனாக உங்களுடைய கைபிடித்து அழைத்து செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, உதாரணத்துக்கு ஒரு 40 நாட்கள் செஞ்சிங்கன்னா அந்த தீபங்களோடு நீங்கள் பேசுகிற மாதிரியான ஒரு மாயைகள் உருவாகும். அந்த தீபம் உங்களுக்கிட்ட பேசுகிற மாதிரியான மாயை உருவாகும். நீங்கள் பேசுகிற மாதிரியும் அது பேசுகிற மாதிரியும் ஒரு மாயை உருவாகும். கண்களை மூடி இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க. இப்போ ஆஃபீஸில் இருந்துட்டு அந்த கண்களை மூடி அந்த தீபத்திடம் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்கன்னா அது நிறைவேறும். அந்த தீபம் அது நிறைவேற்றி தரும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மனோவஷ்யம் அப்படின்ட்டு இதனோட பேர். வஷ்யத்திற்காக பயன்படுத்துவாங்க. அதாவது இது இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா, யக்ஷினி, கருங்குட்டி சாத்தான், அதே மாதிரி பொம்மைகளை வச்சு செய்கிறது, இது எல்லாமே இந்த கான்செப்ட் தான். அவங்க ஒரு 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 பொம்மை மாதிரி யக்ஷினின்னு சொல்கிறது, அதை வச்சுட்டு அதுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த சக்தியை ஆவாகனம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கிட்ட வேலை சொல்லுவாங்க, அது போய் செஞ்சுட்டு வரும். இப்போ நீங்கள் அது வேறு, அது மாந்திரீகத்தோட விஷயம். அதை வச்சு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், சரிங்களா? பட் இது தெய்வாம்சம் பொருந்திய பரிகாரம். அந்த தீபங்களை நீங்கள் நினைக்கும் பொழுதே அந்த அந்த தீப ஜோதி உங்களுக்கான தேவையை, விருப்பத்தை, ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். அதே மாதிரி இந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 40 நிமிடம் எரிந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் எரிய விட்டாலும் தப்பு இல்லை. பட் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை குளிரூட்டிட்டு போங்க, அணைச்சிட்டு போங்க. ஒரு பூ வச்சு அந்த 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 ஜோதியின் மேலே வச்சிங்கன்னா அது அணைந்து விடும். சார் இதை பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். பெண்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கான அந்த தீட்டு காலங்கள் அப்படின்னுட்டு இருக்கு இல்லையா, அந்த தீட்டு காலங்களில் 3-5 நாட்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அவங்களோட தீட்டு காலங்களில் அவங்க மறுபடி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஒரு 48 நாட்களுக்குள்ளார அந்த தீபங்கள் உங்களோட கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நீங்கள் எந்த காரியத்துக்காக அந்த தீபத்திடத்தில் வேண்டீங்களோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த தீபங்கள் உங்களோட பேசுது, நீங்கள் அந்த தீபத்தோட பேசுகிற அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா உட்காந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த தீபத்திடம் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டீங்க, எனக்காக இதை நீ நிறைவேற்றி கொடு, எனக்காக அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனை அந்த தீபம் பரிபூரணமாக நிறைவேற்றி தரும். உங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. இதை பயன்படுத்தி நிறைய பேர் குறி என்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதே மாதிரி அட்ட கர்மங்களையும் செய்கிறாங்க. இதை வச்சு குறி சொல்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் உயர்ந்த நிலை. 1 வருடம் 2 வருட ப்ராக்டிஸுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த தீபத்தை மனசில் நினச்சிட்டு ஒருத்தரோட முகத்தை பார்த்து கண்ணை மூடும் பொழுது அந்த நபர் யார், அந்த நபரோட குணாதிசயம் என்ன, அவர்கள் என்ன காரியத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய தேவை என்ன, அதற்கான பரிகாரம் என்ன, அதுக்கு அவங்க என்ன செய்யலாம், இத்தனை விஷயங்களையும் உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும். காட்சிகளாக இந்த தீபங்கள் உங்களுக்கு கண்முன்னே தோன்ற செய்யும். ஸோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பரிபூர்ண நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒன்று கன்சிஸ்டன்சி, கண்டினியூவாக செய்யணும். சில பேர் கேட்பாங்க, சார் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சு சொந்தங்களில், அப்போது ஒரு 2-3 நாள் 4-5 நாள் இதை செய்யாமல் இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ். 41 நாள் 48 நாள் செஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் டெய்லி இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் 40 நிமிஷங்கும்போது தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து ஒரு ஒரு 1/4 மணி நேரமோ 10 நிமிஷம் உட்காந்தாலே நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் 40 நிமிஷம் செய்ய தேவையில்லை. முதல் 48 நாட்கள் தினம் 40 நிமிஷம் பண்ணால் போதும்.
அதுக்கப்புறம் டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அந்த கனெக்ட் வேர்லியே இருக்கணும். ஏதாவது காரியங்கள் அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதிகபட்சமாக 5லிருந்து 10 நாட்கள் வரைக்கும் கூட கேப் விடலாம். அந்த கேப் விடுற டைமில் கூட அந்த தீபத்தை ஏற்றாமல் அந்த தீபத்தை உங்களுடைய மனதிலே ஏற்றி வைத்து உங்களுடைய மனதிலே அந்த ஜோதி எரியும்படியாக கற்பனை செய்து உருவகம் செய்து மனசுக்குள்ளேயே எப்படி பூசலார் மனசில் கோயில் கட்டி கும்பிட்டாரோ அதே மாதிரி நீங்கள் மனசுலேயே அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வணங்கலாம். ஆனால் அந்த தீபத்தை வணங்காமல் ஒரு நாளும் இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் விளக்கியிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட். 6 மாதம் படிக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்டை நான் ஒரு 20 நிமிஷத்தில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முடியாத ஒரு விஷயந்தான். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன், சரிங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.